ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம கில்லர் பாரடாக்ஸ் டிராமாவுடைய கடைசி எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல இப்ப ஹீரோ ராபினுடைய லெட்டரை படிச்சிட்டு இருந்தால அதை தான் காட்டுறாங்க. அந்த லெட்டர்ல ராபின் என்ன மன்னிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் உன் கூட என்னால வர முடியாது, உன்னால எல்லா விஷயத்தையுமே தனியா செய்ய முடியும், அதனால உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்த டேங்கும் மனசுக்குள்ளேயே வாழ்க்கைன்றது ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கிற கதை கிடையாது, அது நிறைய சாய்ஸுங்க இருக்கிற ஒரு விஷயம். அதுல நான் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி ராபினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கிளம்பலான்னு முடிவு பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் ஜாங் அவங்க அப்பா இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஜாங்கோடைய அப்பாவை கான் ஆல்ரெடி கொலை பண்ணிட்டு இருக்கான். அவருடைய அம்மாக்கு எதுவும் ஆகல, அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஜாங்குக்கு அவங்க அப்பா இறந்து போயிட்டாருன்ற கஷ்டமும் இருக்கு, அதோட கானை கொல்லணும்ன்ற வெறியும் இருக்கு. அதே வெறியோட ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்து கார்ல ஏறாரு. அந்த காருக்குள்ளதான் ராபினும் இருக்கான். ஆக்சுவலா ஜாங்கு இதுக்கு முன்னாடி சேர்மேனை கான் கொலை பண்ணிருப்பான்ல, அப்பவே கானை சுடுறதுக்கு தானே பார்த்திருப்பாரு. அந்த விஷயத்துக்கு அப்புறம் ஜாங்கோடைய கன்னை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க போல. ஆனா ஜாங் இன்னமும் சப்மிட் பண்ணாம தான் இருக்காரு. இந்த விஷயம் ஜாங்கு கூட வேலை செய்யற போலீஸ் ஆபீசருக்கு தெரிஞ்சதும் வேக வேகமா ஜாங்க தடுக்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஓடி வராரு. ஆனா அவர் வர்றதுக்குள்ளேயே ஜாங் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஜாங் கிட்ட இப்ப கன்னும் இருக்கு. ஜாங் ராபின் கிட்ட கான் எங்க இருக்கான்ற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேரா இப்ப அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. அப்ப ராபின் ஜாங் கிட்ட, சார் டேங் ரொம்ப ஸ்பெஷலான ஆள் சார், அவன் கொலை பண்ண எந்த கொலையிலுமே எவிடன்ஸ் கிடைக்கவே இல்லை, அது உங்களுக்கும் நல்லா தெரியும் தானே. டேய் வாயை மூட்டு வரையா, கானை கொன்னதுக்கு அப்புறம் உன்னையும் டேங்கையும் நான் கொலை பண்றேன், இப்படி நீ பேசிட்டு இருக்கிறதால மட்டும் எதுவும் மாற போறது கிடையாது சார், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை கிடையாது, ஆனா டேங்க மட்டும் நீங்க விட்டுருங்க சார்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டேங்கு ராபினுடைய ஆளுங்க வச்சிருந்த ஒரு ஸ்கூட்டர் எடுத்துட்டு அங்க இருந்து வேக வேகமா கிளம்புறான். பாதி வழியிலே பெட்ரோல் காலி ஆயிடுது. ஹீரோ இறங்கி ஓட ஆரம்பிச்சிடறான். அப்ப ராபின் இவங்கிட்ட ஒரு தடவை, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும், நான் தான் இதுக்கான பொறுப்புன்னு சொல்லியிருப்பான். அந்த விஷயத்தையெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இவனுங்க கார் ஒரு இடத்துல விட்டானுங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து இவனுங்க விட்ட கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ராபினுடைய லொகேஷனுக்கு கிளம்பி போறான். அதே நேரம் ராபின் டேங்க் கொலை பண்ண ஆளுங்க எல்லாருமே சாக வேண்டிய ஆளுங்க தான் சார்னு சொல்லி அந்த வக்கீல கொலை பண்ணப்ப அவனுடைய மொபைல்ல இருந்து நிறைய வீடியோஸ் எடுத்திருப்பானுங்கல்ல, அந்த வீடியோஸ் எல்லாம் ஜாங் கிட்ட போட்டு காட்டுறான். இதை பார்த்த ஜாங் காரை ஓரமா நிறுத்திட்டு, ஏண்டா அப்படின்னா அந்த ஆளை கடத்தி கொலை பண்ணது நீங்க தான் சொல்ல வரையான்னு கேட்க, ராபினும் ஆமா நீங்க அவனை பிடிக்கல அதனாலதான் நாங்க அப்படி பண்ணணும்னு சொல்றான். ஜாங் செம்ம டென்ஷன்ல அவனை போட்டு அடிச்சு, ஏண்டா நீ என்ன உன்னை கடவுள்னு நினைச்சிட்டு இருக்கியா, யாரு சாக வேண்டிய ஆளுங்கன்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரா, அப்ப நீங்க இப்போ ஒரு போலீஸ் ஆபீசராவா கானை கொலை பண்றதுக்கு போறீங்க, உங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி தானே கொலை பண்றதுக்கு போறீங்கன்னு கேக்குறான். ஜாங்கோ அதுக்கு என்கிட்ட ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாரு. ராபின் உடனே, சார் இங்க பாருங்க, கானுக்கு இழக்கிறதுக்கு இதுக்கு மேல எதுவுமே கிடையாது, அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தண்டனையோ அதை நான் ஏத்துக்கிறேன், டேங்க மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ராபின் கான் சொன்ன அந்த ஃபேக்டரிக்கு வரான். வந்து பார்த்தா கான் இவனுக்கு முன்னாடியே அங்க வந்துட்டு இருக்கான். ராபினை பார்த்ததுமே, நீங்க தனியா வந்திருக்கன்னு மட்டும் சொல்லாத, எப்படியும் கூட ஒரு ஆளை கூட்டிட்டு தான் வந்திருப்பேன்னு சொல்லி ஜாங்க கூட வந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஒளிஞ்சிட்டு இருந்த ஜாங்கோ வெளியே வந்துடுறாரு. நான் நினைச்சேன் எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்வீங்கன்னு, ஆனா இவ்வளவு சீக்கிரமா ஒன்னா சேர்ந்து வேலை செய்வீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். வெளியே வந்த ஜாங்கோ கண்ணை தூக்கி கான் பக்கம் பிடிச்சிட்டு இருக்காரு. கானும், என்ன இந்த தடவை நீ என்ன சுற்றுவியா, கொலை பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் கிடையாது தம்பின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல அங்க டேங் வந்துடுறான். டேங்க பார்த்ததுமே கானுக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. ஒரு வழியா தைரியமா நீ வந்துட்டியா, இப்பதான் விஷயம் சூடு பிடிக்குது, செம்ம ஜாலியா இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கி டேங்க சுட பாக்குறான். டேங் அதுல இருந்து தப்பிச்சிடறான். ஜாங்க கானை சுட பாக்குறாரு. இப்படியே மறைஞ்சு ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமான கன் ஷூட் நடந்துட்டு இருக்கு. அப்ப கான் கன் ரீலோட் பண்ற கேப்ல டேங்க கத்தி எடுத்துட்டு வந்து கானை குத்திடுறான். கானும் டேங்க சுட பாக்குறான். அப்ப குறுக்க ராபின் வந்து டேங்க சுடாத மாதிரி கானோடைய கையை பிடிச்சிக்கிறான். ஜாங்கும் கானை சுடுறதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம் 2 புல்லட் சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஜாங்க கானை சுட்டாரு. அதே நேரம் கான் ராபினை சுட்டான். ராபின் கீழே விழுந்து கிடக்குறான். அவனுடைய நெஞ்சில தான் புல்லட் பாஞ்சிருக்கு. டேங் இதை பார்த்ததுமே அவனை காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. ராபின் இறந்து போயிடுறான். டேங்கால ராபினுடைய இழப்ப தாங்க முடியல. பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். அழுதுகிட்டே கான் கிட்ட, நீ எதுக்காகடா வந்த, நாம ரெண்டு பேரும் தனித்தனியா நம்மளுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம்லன்னு கேக்குறான். கானும், நம்மள மாதிரி நீதிக்காக போராடுறவங்க இந்த உலகத்துக்கு தேவை டேங்க்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. டேங் ஒரு கண் தெரியாத லேடியை கொலை பண்ணிருப்பான்ல, அந்த லேடியுமே அவங்க அப்பா அம்மாவை கொண்டு அந்த வீட்டாண்டியே புதைச்சு வச்சிருந்திருப்பா. இந்த நியூஸ கான் டிவில பார்த்திருப்பான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லேடியை கொலை பண்ண நீ என்ன மாதிரியே ஒரு ஆளான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ராபின் உன்கிட்ட சூப்பர் பவர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானே, அதெல்லாம் உண்மையான தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன் டேங், நீயும் நானும் வித்தியாசமானவங்க நினைக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்கான். ஜாங் அவனை போதும் வாய மூடுறான்னு சொல்லிட்டு இருக்காரு. கானும் ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா ஜாங் சின்ன வயசா இருக்கும் போது அவருடைய அம்மா போன்ல யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அடிக்கடி கேட்பாரு. அதை வச்சு அவருடைய அம்மா கான் கூட அஃபேர்ல இருக்காங்கன்னு நினைச்சிருந்திருப்பாரு. ஆக்சுவலா உண்மையாவே ஜாங்கோடைய அம்மா கான் கூட அஃபேர்ல இல்ல, ஜாங்கோடைய முன்னாள் பாஸ் இருந்தார்ல அவரு கூட தான் அஃபேர்ல இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்த சொன்னதோ ஜாங்கால சுத்தமா அதை நம்ப முடியல. கானும், என்ன உன்னால நம்ப
நம்ப முடியலையா? சரி என்ன இப்ப என்ன சுட தானே போற, தாராளமா சுட்டுக்க. நான் செத்துட்டேன்னா உனக்கு தெரியாத பல விஷயம் என்னோட மறைஞ்சு போயிடும். அது உனக்கு ஓகேனா தாராளமா என்ன சுடு. அப்படி உனக்கு விஷயம் தெரியணும்னா நான் உனக்கு சொல்லட்டுமான்னு சொல்றான். இப்ப அப்படியே பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு தான் காட்டுறாங்க. ஜாங்கோட அப்பாக்கு கானை கண்டாலே பிடிக்காது. ஒரு உதவா கரையா தான் பாப்பாரு. ஏதாச்சும் ஒரு கேஸுக்கு கான் வந்தானா கூட இவனையெல்லாம் எதுக்கியா கூட்டு வரீங்க, இவன் ஒரு உதவாக்கரை, இவனை வச்சுட்டுலாம் என்ன பண்ண முடியும், வேஸ்ட் தான் சொல்லி புலம்பிட்டே இருப்பாரு. இதெல்லாம் கானுக்கு கேட்கற மாதிரி தான் பேசுவாரு. அதனாலே கானுக்குள்ள நம்மளும் சாதிச்சு காட்டணும்ன்ற ஒரு வெறி வந்திருக்கும். அதனால கராத்தே, ஜூடோ, பாக்ஸிங்னு எல்லாத்தையுமே கத்துட்டு இருந்திருப்பான். எல்லா விஷயத்தையும் தேடி தேடி படிச்சிருப்பான். ஆனா என்னதான் இவன் இவ்வளவு பண்ணி ஜாங்கோடைய அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தாலும் ஜாங்கோடைய அப்பா கடைசி வரைக்கும் இவனை ஒரு உதவாக்கரையா தான் பார்த்திருப்பாரு. அப்போ ஒரு நாள் கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த கேன்டீன்ல தான் எல்லா போலீஸுமே வந்து சாப்பிடுவாங்க. அந்த கேன்டீன்ல ஹவான்னு ஒரு லேடி வேலை செய்றாங்க. அந்த லேடி கிட்ட கான், ஆமா நீங்க சைனாக்கு போறீங்களாமே, உங்களுடைய பசங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறீங்க போலியேன்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த லேடியும் ஆமா இதுக்கெல்லாம் ஜாங்கோடைய அப்பாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கான் அந்த லேடி ஊருக்கு கிளம்பி போறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் காசு கொடுக்கலாம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்ப ஜாங்கோடைய அப்பா கிட்ட போய் கலெக்ட் பண்ணலான்னு பார்க்க அவர் அதுக்கெல்லாம் டைம் இல்ல, மரியாதை இங்க இருந்து போன்னு சொல்லியிருப்பாரு. கானும் அங்க இருந்து போயிருப்பான். அப்ப அவர் திரும்ப கானை கூப்பிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுத்து இத ஹவான் கிட்ட கொடுத்துரு, என்னால நேர்ல வந்து கொடுக்க முடியலன்னு நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கானும் அவன் கலெக்ட் பண்ண காசுங்களை எடுத்துட்டு போய் அந்த லேடி கிட்ட கொடுக்குறான். ஜாங்கோடைய அப்பா கொடுத்த அந்த பாக்ஸையும் கொடுக்குறான். அதை பார்த்ததான் அந்த லேடி இத பத்தி தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு போலன்னு சொல்றாங்க. கான் உடனே என்ன இது உங்களுது கிடையாதாப்போ? இது எந்தெல்லாம் கிடையாது, நான் சைனாக்கு போறேன்ல, அங்க யாருக்கிட்டயோ இதை கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் கான் சாப்பிட்டுட்டே நியூஸை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பார்த்திருப்பான். ஒரு லேடி சைனாக்கு போதை பொருளை கடத்திட்டு போனதா சொல்லி கைது பண்ணிருக்காங்க. அந்த லேடி வேற யாரும் கிடையாது, இவன் காசு கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தான்ல அந்த லேடி தான். இவன் ஜாங் அப்பா கொடுத்ததா சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு வந்தான்ல, அந்த பாக்ஸை நியூஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த லேடின்ற விஷயமே கானுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா ஜாங்கோடைய அப்பா 5 வருஷமா எக்கச்சக்கமான போதை பொருளுங்களை கைமாத்திருக்காரு. அதுக்கு எதுவுமே தெரியாத அந்த அப்பாவியான லேடியை யூஸ் பண்ணிருக்காரு. ஜாங் சின்ன வயசுல அவங்க அப்பாவுடைய கபோர்டை ஓபன் பண்ணி போட்டோ எடுத்து பார்த்துருப்பான்ல, அந்த டைம்ல கூட ஜாங்கோடைய அப்பா அவனை போட்டு பயங்கரமா திட்டிருப்பாரு. ஆக்சுவலா அன்னைக்கு ஜாங்கோடைய அப்பா யாருக்கும் தெரியாம கபோர்ட்ல போதை பொருளை வச்சுட்டு இருந்திருப்பாரு. அதனாலதான் ஜாங்க அன்னைக்கு பயங்கரமா போட்டு திட்டி இருந்திருக்காரு. கானும் இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஜாங்கோடைய அப்பாவை மீட் பண்ணி, சார் அவன் கிட்ட பாக்ஸ்ல போதை பொருளை வச்சு கொடுத்தது நீங்க தானே, நான் நேத்து நியூஸ்ல பார்த்தேன், நீங்க கொடுத்த அந்த பாக்ஸை தான் காட்டினாங்க, அவனுக்கு எதுவும் ஆகாதுல, அவங்கள நீங்க வெளியே கூட்டு வந்துருவீங்களா சார்னு கேட்டுட்டு இருக்கான். ஜாங்கோடைய அப்பாவும் என்னடா குடிச்சிருக்கியா, நான்லாம் எந்த பாக்ஸையும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு. கானும் சார் போய் சொல்லாதீங்க, நீங்க கொடுத்த அதே பாக்ஸை தான் நான் நியூஸ்ல பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜாங்கோடைய அப்பா ஒரு கட்டத்துக்கு மேல செம்ம டென்ஷன் ஆகி அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பாரு. அடிச்சிட்டு இருந்தவரு தொப்பாரா ஒழுங்கு மரியாதையா இருக்கணும்னா இரு, இல்லன்னா உங்க அப்பா மாதிரியே நீ ஜெயில இருக்க வேண்டியதுதான், ஒரு கொலைகாரனுடைய பையன் தான்டா நீ, உங்களை மாதிரி ஒரு மோசமான போலீஸா இருக்கிறதுக்கு ஒரு கொலைகாரனாவே இருந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். ஜாங்கோடைய அப்பா அவனை அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. 2 பேருக்குள்ள நடந்த சண்டையில கான் ஜாங்கோடைய அப்பாவை தலையிலேயே எக்கச்சக்கமான அடி அடிச்சிருப்பான். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் ஜாங்கோடைய அப்பா கோமாக்கு போயிருக்காரு. இப்ப கான் இந்த விஷயத்தையெல்லாம் ஜாங் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த டேங்குக்கு கழுத்துல மறுபடியும் சிலிர்க்குது. கானும் என்ன ஜாங் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாவும் நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறியா என்ன, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு ஜாங், அப்பா ஒரு மோசமான போலீஸ்காரன், அம்மா ஒரு ஏமாத்துக்காரி, எப்படி இருக்கு பாரு உன்னுடைய நிலைமைன்னு சொல்லி பயங்கரமா சிரிக்கிறான். ஜாங்குக்கு கோவம் ஏறிக்கிட்டே இருக்கு. அப்ப டேங் சார் கன்னை கொடுங்க, நான் அவனை கொலை பண்றேன்னு சொல்றான். ஆனா ஜாங் அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அவருடைய அப்பாவை கொலை பண்ணால அவர் தான் கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம்ல கான் டேங் இவனுடைய வயித்துல கத்திய குத்தி இருப்பான்ல, அந்த கத்திய வயித்துல இருந்து புடுங்கி டேங்க குத்துறதுக்காக வரான். ஜாங் கானை சுட்டுறாரு. கானோட கதை அதோட முடிஞ்சது. கான் அங்கேயே செத்து போயிடுறான். ஹீரோவும் ஃபர்ஸ்ட் கொலை பண்றது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜாங் எல்லாம் முடிஞ்சது, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற டேங்க்னு கேட்க அவனும் நான் இதுக்கப்புறம் ஓட போறது இல்ல சார்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி ரெக்ஸை தான் காட்டுறாங்க. ஜாங் ரெக்ஸை அந்த ஷெல்டர்ல இருந்து கூட்டிட்டு வந்து அவர் கூடயே வச்சுக்கிறாரு. இப்படியே ஜாங்கோடைய அப்பாக்கு ஃபியூனரல் நடக்குது. அந்த ஃபியூனரல்ல எல்லா போலீஸுமே இருக்காங்க. அந்த முன்னாள் பாஸுமே இருக்காரு. ஜாங் அவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. பாஸுக்கும் இவர் பாக்குற பார்வையிலே இவருக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஜாங் யாங் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராரு. யாங்குக்கு சர்ஜரி முடிஞ்சு அவர் நல்லா ஆயிட்டாரு. கோமால இருந்தும் வெளியே வந்துட்டாரு. சர்ஜரி தலையில நடந்திருக்கிறதால தலைய ஒரு பக்கமா சாட்சியா தான் வச்சிட்டு இருக்காரு. ஜாங் கிட்டயும் சார் என்னை பாத்துக்கிற நர்ஸ் ரொம்ப அழகா இருக்காங்க தெரியுமா, எனக்கு கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் அவங்கள டேட்க்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவர் பேசிட்டு இருக்க அந்த நர்ஸ் அங்க வந்து இதெல்லாம் கேட்டு அங்க இருந்து வெக்கப்பட்டு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாங் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அவர் அந்த ஹெட்டா இருந்தாங்களே ஒரு லேடி, அவங்க தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஜாங் கிட்ட எங்க கிட்ட எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு, ஆனா நீங்க சொல்றதை வச்சுதான் எங்க கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் உண்மையா பொய்யான்றத நாங்க தெரிஞ்சுக்க முடியும், அதனாலதான் உங்களை விசாரிக்க நினைக்கிறோம்னு சொல்றாங்க. ஜாங்கோ உங்க கண்ணு முன்னாடி எவிடன்ஸ் இருக்குன்னா அதை நம்ப வேண்டியது தானே, சரி சொல்லுங்க உங்களுடைய எவிடன்ஸை வச்சு என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்க
கேட்க அவங்களும் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கான் கிட்டத்தட்ட 5 வருஷத்துல 30 கொலைங்களுக்கு மேல பண்ணிருக்கான். அது எல்லாத்துக்குமே அவன் கூட இருந்தது ராபின்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ராபினுடைய வீட்டுல கப்போர்டுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமையும் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல இருக்கிற எவிடன்ஸ் ராபின் வச்சிருந்த எவிடன்ஸ்னு எல்லாத்தையுமே வச்சு கானும் ராபினும் தான் இத்தனை கொலைகளையும் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்தை முடிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு எல்லா கேஸ்லயுமே எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லல்ல, ஆனா ஒரே ஒரு கேஸ்ல மட்டும் இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும். அது என்னன்னா, ஹீரோ ஒரு தடவை ஒரு ப்ரொஃபஸரை கொலை பண்ணி புதைச்சிருப்பானு. அந்த டைம்ல ஒரு ஆப்பிள கடிச்சு கீழே போட்டிருப்பான். எப்பவுமே ஒரு முழு ஆப்பிள கடிச்சா அதுல நம்மளுடைய பல்லச்சு இருக்கும்ல, அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல கடைசியா அது ராபினுடைய பல்லச்சுன்றது தெரிய வந்திருக்கு. ஆனா உண்மையாவே கொலை பண்ணது டேங் தானே. அப்புறம் எப்படி ராபினுடைய பல்லச்சுன்னு இவங்க சொல்றாங்கன்னு பார்த்தா, ராபின் ஆல்ரெடி எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா ராபின் ஹேக் பண்ணி கேஸோடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்பான்ல, அந்த மாதிரி பார்த்ததுல இவங்க அந்த ஆப்பிள கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு டேங்கோடைய பல்வரிசை எப்படி இருக்கோ அதே மாதிரி அவனுடைய பல்வரிசையை சர்ஜரி பண்ணி மாத்திருக்கான். ஆனா இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரியாது, ஜாங்குக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ராபின் ஆல்ரெடி இது வரைக்கும் அவன் பண்ண விஷயங்களையும் பிளான் பண்ணி வச்ச எல்லா விஷயத்தையுமே ஜாங் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்ட ஜாங்கோ, நீ பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் போனா உனக்கு என்னடா கிடைக்க போகுதுன்னு கேட்டிருப்பாரு. ராபினோ, எனக்கு நீதி கிடைக்கும் சார், நான் எப்படியும் செத்துருவாது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன மாதிரி ஒரு சைட் கிக் டேங்குக்கு கிடைச்சதும் டேங்கோடைய ஒரு பவர் தான் சார்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். இப்போ பிரசன்ட்ல அந்த லேடி, நீங்க லீ டேங்னு ஒருத்தனை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களே, அவன் ராபினும் கானும் செத்து போன அந்த இடத்துல அன்னைக்கு இருந்தானான்னு கேக்குறாங்க. இப்போ அப்படியே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. கானை கொன்னதுக்கு அப்புறம் ஜாங் டேங் கிட்ட, நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்டிருப்பாரு. அவனும், ஒரு வேளை நான் இங்க வராம போயிட்டா என்னால எது தொடங்குச்சோ அது முடியாம போயிடுமோன்னு எனக்குள்ள தோணுச்சு, அதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஜாங் கையில இருக்கிற துப்பாக்கியை தூக்கி நெத்தி பொட்டுல வச்சுட்டு, என்னால இதுக்கு மேல ஓட முடியாது, என்னை கொலை பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜாங்கும் ட்ரிகர் அழுத்த மாட்டாரு. அதனால ஹீரோ பயந்துகிட்டே அவனே ட்ரிகர் அழுத்துறான். ஆனா கன்ல இருந்து புல்லட் வரல. ஹீரோவும் முட்டி போட்டுட்டு பயத்துல ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கான். அப்ப ஜாங் அவங்கிட்ட, ஜாங் எனக்கு ஒன்னு சொல்லு, நீ உண்மையாலே வித்தியாசமானவன் நினைக்கிறான்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோ எதுவும் சொல்லாம அழுதுகிட்டே தான் இருக்கான். இவரும், உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணிக்கிட்டேன், நீ தப்பிச்சு போறனா போய்க்க, இல்ல நீ சரண்டர் ஆக போறனா சரண்டர் ஆயிக்க, எல்லாமே இப்போ உன்னோட கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, என்னைக்கா இருந்தாலும் என் கிட்ட இல்லனாலும் வேற யாருக்கிட்டயாச்சும் நீ மாட்டிப்பன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. டேங் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். அப்ப ஜாங்கும் கானும் இந்த இடத்துல துப்பாக்கி வச்சு சண்டை போட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஒரு புல்லட் அங்க இருக்கிற ஒயர்ல பட்டதால அந்த ஒயர் லைட்டா அறந்திருக்கும். இப்ப அந்த ஒயர் மூலமா ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த இடமே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. டேங் உடனே ராபினுடைய டெட் பாடியை அங்க இருந்து வெளியே கொண்டு போறதுக்காக இழுத்துட்டு இருக்கான். அப்ப ராபின் மேல மரக்கட்டைங்க விழுந்து எரிய ஆரம்பிச்சிருது. அப்படியும் டேங் ராபின் அதுல இருந்து இழுக்க பாக்குறான். ஆனா அவனால சுத்தமா ராபினை இழுக்கவே முடியல. என்ன பண்றதுனே தெரியாம அழுதுட்டு நின்னுட்டு இருக்கான். அவனுடைய நண்பன் அவன் கண்ணு முன்னாடியே எரிஞ்சிட்டு இருக்கான். அதை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டே வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு ஃபயர் இன்ஜினும் போலீஸும் வந்து நெருப்பு அணைச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே டேங்கோடைய அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க சர்ச்சில இருந்து வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா வாசல்ல இருக்கிற பணியெல்லாம் யாரோ கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களும் உள்ள போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, நீங்களா பண்ணீங்கன்னு கேட்க அவரு இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால வேக வேகமா வெளியே வந்து அவங்க பையனா இருக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க சர்ச்சில இருந்து வீட்டுக்கு நடந்து வர ரோடு வரைக்கும் எல்லா இடத்துலயுமே பணியை கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இது அவங்க பையன் தான் பண்ணிருப்பான்ற விஷயம் புரியுது. அப்படியே கண்கலங்க அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப டேங் ரொம்ப தூரத்துல வேற ஒரு கண்ட்ரில இருக்கான். இந்த கண்ட்ரிக்கு இல்லீகலா ஃபேக் பாஸ்போர்ட் மூலமா தான் வந்திருக்கான். அந்த இடத்துல போட்ல இருந்து மீனுங்களை இறக்குற வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கான். அதே கண்ட்ரில தான் பார்க் அவருடைய ஃபேமிலியோட இருக்காரு. அவர் ஒரு தடவை எதர்ச்சியா ஃபேமிலி கூட போய்கிட்டு இருக்கும் போது டேங்க வழியில பார்த்திருப்பாரு. ஆனா அவங்க கிட்ட போய் எதுவுமே கேட்காம அங்க இருந்து அமைதியா போயிட்டு இருப்பாரு. இப்படியே டேங் அவங்க அம்மாக்கு, நான் நல்லா இருக்கமா, என்னால இப்போதைக்கு ஊருக்கு வர முடியும்னு தோணலன்னு சொல்லி லெட்டர் எழுதுறான். அப்படியே ஒரு நாள் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது 3 பேர் அவனை சுத்தி வளைச்சு, உன் பாஸ்போர்ட்டை காட்டுப்பான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் ஃபேக் பாஸ்போர்ட்டை தான் வந்திருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிடறாங்க. அங்க அவனுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல அவன் எந்த ஒரு கிரைமும் பண்ணலன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவன் கிட்ட, உன்னுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கிளீனா இருக்கு, நீ எந்த ஒரு குற்றமும் பண்ணல, அப்புறம் எதுக்காக அங்க இருந்து இங்க வந்தன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு அவனுடைய கிரைம் ரெக்கார்ட் கிளியரா இருக்குன்ற விஷயமே தெரியுது. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்ல அந்த லேடி ஜாங்க விசாரிச்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்ப ஜாங் கிட்ட, நான் உங்க கிட்ட கடைசியா ஒரு கேள்வி கேட்கணும். ஸ்டார்டிங்ல இந்த கேஸுங்கள்ல நீங்க டேங்க தான் மெயின் சஸ்பெக்டா வச்சிருந்தீங்க, இப்போவும் இந்த கேஸுங்களுக்கும் டேங்குக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஜாங் அதுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அதனால இந்த கேஸுங்கள்ல சஸ்பெக்டா இருந்த டேங்க போதுமான எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த கேஸ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப டேங் அவனுடைய கிரைம் ரெக்கார்ட் கிளியரா இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் கொரியாக்கே வரான். இப்ப அப்படியே கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் ஜாங்க காட்ட ஜாங் ரெக்ஸ கூட்டு வெளியே வந்திருக்காரு. அப்போ ஒரு கடையில போயிட்டு பொருளை வாங்கும் போது நியூஸ கவனிக்கிறாரு. அந்த நியூஸ்ல கிம்ன்ற ஒரு ஆளை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இறந்து போனவனுடைய கேஸை இன்வெஸ்டிகேஷன்
இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் இவனுடைய டிஎன்ஏ சாம்பிளை வச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பல கொலைகளை இந்த கிம்ன்றவன் தான் பண்ணிருக்கான். இப்ப இவனையே யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிருக்காங்க. இப்ப ஜாங் இத டேங் பண்ணிருப்பானான்ற மாதிரி சந்தேகமா பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே டேங்க காட்ட அவன் எப்பவும் போல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ ஒயிட் ஜர்கின் போட்ட ஒரு ஆளு இவனை இடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டு போறாரு. இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வந்துட்டு இருக்கான். 2 ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல, அதுக்குள்ள கருப்பு ஜர்கின் போட்டவன் இடிச்சிட்டு போறான். அந்த ஆள் இடிச்சிட்டு போனதும் டேங்கோடைய முகமே மாறுது. அவனுக்கு மறுபடியும் கழுத்துல சிலிர்க்குது. அப்படியே பொறுமையா திரும்புறான். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்ன்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இதோட இந்த கில்லர் பாராடாக்ஸ்ன்ற டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் இந்த டிராமாவை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்றேன்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறாதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகே गाइस, அடுத்த ஒரு நல்ல டிராமால உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.